வணக்கம், நான் உங்கள் ஹரன். மீண்டும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏண்டா நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு. அதோட இது பாருங்கள், 3-4 நாள் வெராட்டிக்கு புல்லெல்லாம் கூடுதலாக வளர்ந்துடும். அதனால் இன்றைக்கு இந்த புல் எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாம் ஒதுக்கணும். மூன்று புல்லுகளும் கூடி போச்சு. அதோட பாருங்கள், இப்போ 4 நாள் தண்ணி விடையில வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு இந்த புல்லெல்லாம் பிடுங்கி மற்றது இன்றைக்கு நிறைய அறுவடை இருக்குது. பைத்தங்காய், அவரைக்காய், பீட்ரூட்டு, மிளகாய் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பாருங்க, தக்காளி எல்லாம் ஒதுக்கி விட்டதுனால இப்போ பழுத்திருச்சு. ஒரு கொஞ்சம் காய் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளரிக்காய் 2 நாளுக்கு ஒருக்கா விரும்பணும். வெள்ளாட்டுக்கு அநியாயத்துக்கு பெருசாக கிடக்குது. இப்போ அதையும் பிடிங்க கொண்டு போகணும். அப்புறம் அதை காமிக்கிறோம். அவ்வளோ பெருசாக இருக்குது. கத்தரிக்கெல்லாம் நல்லா வருது. எங்களோட மிளகாயை பாருங்க. மிளகாய் எங்களோட உழைப்பு மிளகாய் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. பாருங்கள், அந்த வெயில் வந்தால் தான் அந்த மிளகாயின் வளர்ச்சி. அதோட இங்கே பாருங்கள், கேரட்லேயும் இன்றைக்கு பார்ப்போம். இந்த முதல் நட்ட கேரட்டில் சில நேரம் எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன். பீட்ரூட் இன்றைக்கு எடுத்து போகணும். அதே மாதிரி இஞ்சால பாருங்க, இஞ்சால இது இப்போ கொடி ஓடிக்கொண்டு இருக்குது. என்ன கொஞ்சம் தடியெல்லாம் நட்டு விடணும். இந்த பைத்தங்காய்க்கு கொஞ்சம் தூர நட்டதுனால நல்லா வருது. சோளத்தை பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. எந்த உயரத்துக்கு வந்துருச்சு முதல் நட்டதுக்கு, அவ்வளோத்துக்கு வந்துடுது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் பீட்ரூட்டு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க, பீட்ரூட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அப்படியே கொத்து கொத்தாக வந்துடுச்சு. இங்கே பாருங்க, இதில் இதுவும் ஒரு கீரை தான். அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்களா, இதுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ புல்லான்னு சொல்லி களை எடுக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் தான் களை. எங்கட ஊர் கீரையும் இதுக்கு வளருது. அது மண்ணோட இருக்கும். அதோட வாங்கோ அங்கால நான் இப்போ தண்ணி முதல் விடணும். என்ன சொன்னால் வெயில் வரப்போகுது. இன்றைக்கு 38 டிகிரி 40 டிகிரி வரைக்கும் பெருகுது. அதனால தான் இப்படியே வந்திருக்கேன். முதல் தண்ணியை விட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, வயக்காட்ட உளுத்து போடு செல்லக்கண்ணு, பசும் தலையை எடுத்து பாடுபாடு செல்லக்கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி. விடியவே தண்ணியை விட்டுட்டா அப்புறம் மற்ற வெளியில் பார்க்கலாம். இப்போ இந்த புல் வல்லது கிடக்குது. அதில் எடுத்து விட்டால் தான் இந்த பீட்ரூட் கேரட்டுக்கு நல்லது. அதனால் புல்லுவல் எடுத்து விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வர நல்லா வந்திருக்கு. ஏர்முனைக்கு நீர் இங்கே எதுவுமே இல்லை, இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. நெற்றி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக, பயிர் நெல் மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக. நெற்றி வேர்வை சிந்தினமே முத்து முத்தாக, பயிர் நெல் மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக. பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக, அடித்து பதரை நீக்கி குமித்து வைப்போம் முத்து முத்தாக. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. இப்போ இந்த இது பைத்தங்க கொடியோடு தான் இப்போ இருக்கிற இந்த குச்சிகளை நட்டு இந்த கம்பிகளை சுற்றி விட்டால் அப்புறம் அந்த பைத்தங்காய் பிடுங்குறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுதான் சுலபமாக இருக்கும். அதனால தான் இதை அப்படியே செய்து விடுவோம்னு போட்டு செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்களா, இது உரைப்பு குறைஞ்சது.
நல்லா காய் விட்டுருக்கு. அப்போ இப்போ தேவைக்கு இதை தான் பிடிக்க கொண்டிருக்கிறோம். இப்போ இதை நாங்களுக்கு இந்த பாருங்க, இது வந்து குடமிளகா நல்ல காய் வருது. அதோட வந்து இப்போ இதில் வந்து கிடைக்கிறத வந்து எங்களோட சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், பக்கத்து வீட்டில் உள்ள ஃப்ரெண்டு, அப்படி வேலையில் உள்ள ஃப்ரெண்டு அவங்களுக்கு கொடுக்குறது தானே. நாங்கள் தனியாக எங்களுக்கு கூட இது. அப்போ அதில் வந்து எல்லோரும் கலந்து சாப்பிடுவோம், பகிர்ந்து உண்போம். நல்லது தானே. இது பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கோ, அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அதுவும் பாருங்க, 3-4 நாள் வெராட்டிக்கு இப்படி தான் இந்த வெள்ளரிக்காய் சரியான பெருசு. கூட போயிடும். வடிவா புல் எடுத்து விட்டா தான் இல்லாடி இந்த கண்டெல்லாம் இன்னொரு 2 மாதம் தான் எங்களுக்கு பலம் தரும். அதில் அப்புறம் எல்லாம் பூனா போயிடும். அதனால் இருக்கிற புல்லை ஓரளவு இதை வெட்டி விடுவோம். அப்புறம் இதை வந்து நம்பட்டியாக தான் செய்யணும். வெள்ளரிக்காய் தான் 2-3 நாளைக்கு ஒருக்கா பெருக்கான்னு பார்த்தா புல் வளம் அப்படியா கிடக்கு. இதை பாருங்க, குழவி வந்து தேன் எடுக்குது. எங்களுக்கு இதுக்கு தேவை தானே தேன் குழவிகள். அதுகள் வந்து இந்த மகரந்த சேர்க்கைக்கு அப்போ நிறைய கிடைக்குமில்லோ. அதனால் பாருங்க எடுத்துருக்கு. இது எங்கள்ட பூசணி பழுத்து கொண்டு வருது. இங்கே வந்து இந்த கொத்தி இந்த புல்லுகளை கொஞ்சம் எடுத்து விடணும். பாருங்க, அந்த வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாமல் கிடந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுத்துட்டுருக்குறேன். இது பாருங்க, எங்களோட வெங்காயம் 2 பிடுங்கி பார்த்தேன்னா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் விடுவோம். விட்டுட்டு இப்போ இந்த கிடக்கிற புல்லையும் எடுத்து விட்டு இன்னொரு 2 கிழமையால் மொத்தமாக எடுக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ராபெரி கை நிறைய ஸ்ட்ராபெரி பாருங்கள். அப்போ விரைக்கில் வந்து கிழமையில் 2 தரம் அது உங்களுக்கு நல்ல பலம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துண்டு வெங்காயம், இந்த ஒரு துண்டு வெங்காயத்தில் களை எடுக்கவே இங்கே கலப்பே வந்துருச்சு. அது என்ன புல் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா புல் எடுக்காடி பாருங்க. முதல் வெங்காயமே தெரியலை, இப்போ தான் வெங்காயம் தெரியுது. இதுக்குள்ள வந்து எங்களோட இங்கே பாருங்க, இந்த முட்டி பூசணி இந்த கண்டு இந்த பாருங்க இப்போ தான் வருது. பாருங்க இப்போ தான் வருது இந்த முட்டி பூசணி. அந்த பக்கம் வந்திருக்கு, இந்த பக்கம் வந்திருக்கு. இதில் வந்து இந்த வெள்ளையாக பாருங்க, இந்த வெள்ளையாக கிடக்கு. அந்த இலையெல்லாம் எடுத்து விடணும். அது ஒரு விதமான அந்த பங்கஸ் தாக்கம். அதை எடுத்து விட தான் மற்றதுகள் சரியாக வரும். மற்றது பாங்கோ இப்போ இந்த பாருங்கள், 3 பைத்தங்க நல்லா காய்ச்சிருச்சு. பைத்தங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அரிக்கோவர்னு சொன்னால் பைத்தங்க, பீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உண்மையான பேர் எனக்கு தெரியலை, நானும் பைத்தங்கண்டே சொல்கிறேன். இந்த பாருங்க, இப்போ 3 நாளாக பிடுங்கல நல்லா பதமாக கிடக்கு. இந்த எடுக்கணும் எல்லாத்தையும். வாங்கோ எடுக்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அவரையே எடுப்போம். இது பாருங்க, இதுக்கு மேலே விட்டால் முட்டி போயிடும். அதனால் எடுத்துருவோம். இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடக்குதானே எடுக்கலாம். இங்கே பைத்தங்காய் வந்து நல்லா நிறைய காய் இருக்கு. கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்தா இந்த கொடிகள் இழுபடாமல் காயை வெட்டி எடுத்துடலாம்.
அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டுறேன். இந்த பாருங்க இந்த வெள்ளரிக்காய் அந்த சைஸை ஒரு 3 நாள் எடுக்கையில் அது இவ்வளோத்துக்கு பிரித்து போச்சு. ஒரு தக்காளி பழம் முதலாக காய் தான், தக்காளி காய் தான் பெரும்பாலும். இது 1 பழத்திற்கு இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது. அப்புறம் பார்ப்போம். பீட்ரூட் ஒன்று எடுப்போம். இங்கே பாருங்க, இது கணக்கான பழம் சூப்பராக வந்திருக்கு. ஒன்று இப்போ வர செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த பக்கம் இந்த வெள்ளரின்ற அந்த செடின்ற இதுகளை வந்து வெட்டி விடணும். பாருங்கள், அந்த வெள்ளையாக படர்ந்துருக்குல்ல, அதெல்லாம் கூடாது. கொஞ்சம் கழிச்சு விட்டால் நல்ல காய் தரும். அதனால தான் இதை அதில் வெட்டி எடுத்து விட போட்டு. அதே மாதிரி பாருங்கள், இந்த எல்லாம் புல்கள் எல்லாத்தையும் பிடுங்கினது, மற்ற இந்த வெட்டின அந்த பூசணி கொடியோட இலைகள் எல்லாத்தையும் அள்ளி இப்படி போட்டு மூடி விட்டால் 2-3 நாளில் வந்து அது அப்படியே அமர்ந்து போய் பிறகு அதை வந்து வேறு இடத்துல கொண்டு போய் கொட்டணும். இப்போதைக்கு இதுக்குள்ள அள்ளி போடுவோம். போட்டுவிட்டு மூடி வச்சு விட்டா சரி. புல் ஓரளவு எடுத்தாச்சு. மற்றது வெயில் சரியான வெயிலாக இருக்குது. இது பாருங்க, இப்போ புல் பிடிங்கின பிறகு எங்களோட தோட்டம் ஓரளவு புல்லை பிடுங்கி எடுத்தாச்சு. இந்த இப்படி எடுத்து விட தான் அந்த ஏன்னா அந்த பயிர்களுக்கிட்ட புல் இருந்தால் அந்த பயிரோட வளர்ச்சின்ற வேகம், அது அந்த காய்க்கிறதுன்ற தன்மை வந்து சரியான குறைவாக இருக்கும். அதனால் வந்து இப்படி நீட்டாக செய்து விட்டால் அந்த பார்க்கவும் வடிவாக இருக்குது. அதில் வந்து சுத்தப்படுத்தி விட்டால் நல்லது தானே. பாருங்க, ஓரளவு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த வெங்காயம் இருந்த இடமெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாம் புல். இப்போ இந்த இவ்வளோ தூரம் எடுத்ததுனால ஓரளவு சுத்தமாயிருச்சு. இந்த முன்னுக்கு கொஞ்சம் புல்லுகள் இருந்ததா, அப்போ அதையும் எடுத்து விட்டால் நல்லா போகும். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிமயம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். இந்த விளைச்சலை பாருங்கோ. இந்த 2-3 நாள் லேட் பண்ணிட்டா. இதை வந்து இங்கே வந்து வெள்ளரிக்காய்னு சொல்லுவாங்க. இது சமைக்கிறதுக்கு. ஊரில் உள்ள வெள்ளரிக்காயெல்லாம் சின்னதாக இருக்கும், வெள்ளரி பழம் தான் பெருசாக இருக்கும். எங்களுக்கு மட்டக்களப்பு பக்கம் இருந்து நிறைய பேரும் வெள்ளரி பழம். இதில் பாருங்க, உங்களுக்கு இந்த கிடைச்ச பொருட்களை 2-3 நாள். இது பாருங்கள், அரிக்கோவை, அது வந்து பைத்தங்க, பீன்ஸுன்னு சொல்கிறது, அவரைக்காய், ஸ்ட்ராபெரி, 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் கிளறி பார்த்தது வந்திருக்கு. பாப்பா அடுத்த கிழமை அப்படி பார்த்து கிளறுவோம். இது பாருங்கள், ஒரு பீட்ரூட் எடுத்தான் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை விட இன்னும் பெருசாக வந்திருக்கு. நிறைய பீட்ரூட் அங்கே வெறும். ஒரு தக்காளி பழம் ராசாத்தி மாதிரி வந்திருக்குது, ஒரு தக்காளி பழம், அதையும் காட்டுறேன். இந்த பாருங்கள், பச்சை மிளகாயும் நிறைய வருது. இது வந்து கொஞ்சம் உரப்பில்லாத மிளகாய். எங்களோட உரப்பு மிளகாய் இப்போ தான் பூத்து கொண்டு வருது. அதோட பாவல் கொடி, இந்த பாருங்க பாவல் கொடியை பார்த்தீங்களா, இந்த இப்போ தான் படருது. இப்போ தான் சின்ன காயல் வந்திருக்கு. கொஞ்சம் தாமதமாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் புல் கொஞ்சம் கூட இருந்ததுனால களைச்சி போனேன், கொஞ்சம் வேலை கூட. இதோட வந்து முடிக்கிறேன். மற்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன தோட்டம் செய்து பலனை அடையுங்கோ. வேறு என்ன இன்னொரு வீடியோ சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி, பாய். இது இங்கே பார்த்தீங்கன்னா சார் தண்ணி எடுக்கிற இடம். இந்த பாருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டலுக்கு ஊற்றுறது. அதை கை கழுவிட்டு போக கொண்டு வந்தேன். அப்போ தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இதான் எங்களோட உள்ளுக்குள்ளே போனால் பாருங்கள், இதுதான் அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடு மாதிரி, அதுக்கெல்லாம் எல்லாம் வச்சு எடுக்கிறது. பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல மாதிரி கிடச்சிருக்கு. சந்தோஷம். வேறு என்ன? வேறு